திருவண்ணாமலை கிரிவல பாதையில் போலி போதை சாமியார்களின் அட்டகாசத்தால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கட்டுக்கதைகளை கூறி பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் போலி சாமியார்கள் மீது நடவடிக்கை பாயுமா? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில். இங்கு தினம்தோறும் காலை முதல் இரவு வரை சுமார் 20,000 to 30,000 பக்தர்கள் கடவுள் தரிசனத்திற்காக கிரிவலம் செல்வார்கள். அப்போது கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு டார்கெட் வைத்து சாமியார் என்ற போர்வையை போர்த்தி பணம் சம்பாதிக்கும் பலரும் காத்து கிடப்பார்கள். குடிச்சிட்டு நீ ஏன் கிரிவல பாதையில் இருக்கிற? ஐயா, உடம்பு புல்லா புண்ணு, கை புல்லா புண்ணு இருக்கட்டுங்க. அவங்கள ஏன் ரூபா கேட்டியா மிரட்டுற? ரூபா போட்டு மிரட்டலையே. 5 ரூபா, இப்போ 5 ரூபா தானே வாங்குறேன். அவங்க கிட்ட 200 ரூபாய் ஓடனே. இப்போ திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த மன்னிப்பு கேட்டேன். ஒரு சில சாமியார்கள் கஞ்சா போதையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களை மிரட்டி காசு வாங்குவதும் உண்டு. அவர்களை கடந்து வேண்டுதலை நிறைவேற்றி சாமி தரிசனம் செய்வதற்குள் போதும் போதும் என்று தோன்றும். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை ஆந்திர பக்தர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று இடுக்கு பிள்ளையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வந்தனர். அப்போது சாமியார் தோற்றத்துடன் முகம் முழுக்க விபூதி பூசிக்கொண்டு அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் பக்தர்கள் நெற்றியில் வலுக்கட்டாயமாக விபூதி பூசிவிட்டு பண வசூலில் ஈடுபட்டுள்ளார். ஆந்திர மாநில பக்தர்களை குறிவைத்து தானாக முன்வந்து விபூதியை பூசி தெலுங்கில் பேசி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பக்தர் ஒருவரிடமிருந்து சில்லறை தருவதாக கூறி 200 ரூபாயை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சில்லறை தராமல் நழுவ முயன்றார். பின் உஷாரான பக்தர் மர்ம நபரை வழிமறித்து பணம் கேட்டு பெற்று சென்றார். 200 ரூபாய் வாங்கினாலே பண்ணி ஐயா, அவங்க சில்லறை கேட்டாங்க. ஐயா, சில்லறை எடுத்துட்டு வந்து தரேன் ஐயா. சரி சரி சரி. ஏன் குடிச்சியாங்கிறீங்க? ஓகேங்களா? சாமியாருன்னு சொல்கிறீங்க, ருத்ராட்சம் போட்டுருக்கிறீங்க, ஏன் குடிக்கிறீங்க? குடிச்சு ஏன் பப்ளிக் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? புண்ணு, உடம்புலாம் புண்ணு. ஓகேங்களா? உடம்பெல்லாம் புண்ணுனா குடிச்சிட வேண்டியதானே? குடி உன் விருப்பம். ஏன் பப்ளிக் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணலையா, பிச்சை தான் ஏன் கேட்குறேன். இது மாதிரி திருநெல்வேலி வச்சு கேட்காது. தனியாக உட்காரு. திருநெல்வேலி யாரும் கொடுக்காது. மொத்தம் சொல்லப்படாது. கிரிவல பாதையில் 3 காவல் நிலையங்கள், 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் வைக்கப்பட்ட போதிலும் இது போன்ற போலி சாமியார்களின் செயல் பக்தர்களிடையே மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் போலி சாமியார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.